Breaking news, Club World Cup has officially lost its mind. Yeah, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். பாடைய கட்டிட்டானுங்க. இட்ஸ் டன். சம் டாப் கிளப்ஸ்லாம் அழுதுகிட்டே பொட்டைய கட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அண்ட் பிரேசிலியன் கிளப்ஸ்லாம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஜாம்பா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. பிகாஸ் 4 பிரேசிலியன் டீம்ஸ் ரவுண்ட் ஆஃப் 16க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஒரு மேசிவ் ஸ்டேட்மெண்ட் இது. செல்சி ஃப்ளமிங்கோ கிட்ட லூஸ் பண்ணது ஏதோ கோவா டீம் ஸ்ட்ரீட் ஃபுட்பால் விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. அண்ட் PSG got bodied by Botafogo. அப்படிதான் சொல்லணும். Because Botafogo turned PSG into a dust. Welcome to the most anticipated stages of this Club World Cup tournament round of 16. Hey, it's not Club World Cup. ஏதோ ஃபுட்பால் எடிஷன்ல சர்வைவர் சீரிஸ் மாதிரி இருக்கு. ஃப்ளூமினஸ் இன்டர் மிலானுக்கு அப்பர் கட் கொடுக்க ரெடியா இருக்கானுங்க. மேன் சிட்டி எப்படியாச்சும் ஃப்ராட் பண்ணி அல் ஹிலால வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கானுங்க. ஆனா அல் ஹிலால் அண்ட் மேன் சிட்டி ரெண்டு பேருமே ஃப்ராட் டீம்ஸ் தான். செல்சி ஓ மை காட் எப்போடா ஏர்போர்ட்டுக்கு போவீங்க? நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. என்னடா ப்ளே பண்றீங்க? ஸோ டீயோ, காஃபியோ, கூல் ட்ரிங்க்ஸோ எடுத்துக்கிட்டு ரெடியா இருங்க. இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இது ஃபயர் ஒர்க்ஸா இருக்க போகுது. வெல்கம் டு தி ஃபுட்பால் ஆடர்சி தமிழ். இன்னும் அல்டிமேட்டான வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்க போது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அடிச்சு விட்டுருங்க. பிகாஸ் ரவுண்ட் ஆஃப் 16 மேட்சஸ்லாம் நம்ம லைவ் வாட்ச் அலாங்ல பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. இனிமே இவன மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு லைவ் வாட்ச் அலாங் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணா தான் நல்லா இருக்கும். ஸோ ஜாயின் அஸ். நாளைக்கு நைட் 9:30 PM FIFA கிளப் வேர்ல்ட் கப்போட ஃபர்ஸ்ட் மேட்ச் ரவுண்ட் ஆஃப் 16 பால்மேராஸ் வெர்சஸ் போட்டஃபோகோ. இந்த மேட்சை நீங்க பார்க்கலனாலும் பரவாயில்ல. யூடியூப்ல நம்ம வாட்ச் அலாங்ல ஜாயின் பண்ணிருங்க. அவ்வளோ ஃபன்னியா இருக்கும். கீ ஸ்டாட்ஸ் அண்ட் டிராமா ஃபார் திஸ் மேட்ச். இந்த மேட்ச் எப்படின்னா லாஸ்ட் 25 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் பால்மேராஸ் அண்ட் போட்டஃபோகோ ஒரு நாக் அவுட் ஸ்டேஜ்ல மீட் பண்றாங்க. அதாவது வேர்ல்டு வைட் டோர்னமெண்ட்ல. இந்த மேட்ச் எக்ஸாக்ட்லி எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு 2 சிஸ்டர்ஸ் ஆர் பிரதர்ஸ் ரிமோட்டுக்கு எப்படி அடிச்சுப்பாங்க டிவிக்கு அந்த மாதிரி தான் இருக்க போகுது. பட் ஆன் அ வேர்ல்ட் ஸ்டேஜ். அண்ட் லாஸ்ட் 5 மேட்சஸ்ல போட்டஃபோகோ பால்மேராஸ் கிட்ட லோஸ் பண்ணவே இல்லை. ஒரு மேசிவ் கான்ஃபிடன்ஸோட தான் போட்டஃபோகோ இந்த மேட்ச்க்குள்ள வருவாங்க. மக்கள் மத்தியில ஃபேவரட்ஸ் வந்து பால்மேராஸ் தான். ரொம்பலாம் இல்ல 55% தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவாங்கன்னு சொல்லி ஓட் பண்ணியிருக்காங்க. கருத்து கணிப்பு அப்படிதான் சொல்லுது. பால்மராஸ் வந்து டிசிப்ளின்ட் அண்ட் கண்ட்ரோல்டு ஃபுட்பால் ப்ளே பண்ணுவாங்க. 382 பாஸ் இதுவரைக்கும் ஆவரேஜா இந்த டோர்னமெண்ட்ல வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரெட் கார்ட் சான்சஸும் ஹையா இருக்கு. பிகாஸ் 62 ஃபவுல்ஸ் இதுவரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல பண்ணியிருக்காங்க. சிம்பிளா சொல்லப்போனா பால்மேராஸ் பிசிக்கல் கேம் ப்ளே நிறைய ப்ளே பண்ணுவாங்க. போட்டஃபோகோ சேம் தான் ஆல்மோஸ்ட் 420 பாசஸ் ஆவரேஜா வச்சிருக்காங்க. அண்ட் ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா எடுக்குறாங்க. ஃபவுல்ஸும் ரொம்பவே வச்சிருக்காங்க. 72 ஃபவுல்ஸ் இது ரொம்பவே ஒரு ஹை நம்பர். ரெட் கார்ட் சான்சஸ் இவங்கள்ட்டயும் ஹையா இருக்கு. ஸோ டிரான்சிஷனல் கவுண்டர் அட்டாக்ஸ் போட்டஃபோகோ கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ரெண்டு டீம்லயும் ஒரு பிளேயர் சொல்றேன். பால்மேராஸ்ல எஸ்டேவியோ ஒரு 18 இயர் ஓல்ட் ட்ரிபிளிங் சென்சேஷனல் பிளேயர். ஆல்ரெடி செல்சி அவனை ட்ரான்ஸ்ஃபர்ல தூக்கிட்டாங்க. ஆனா இந்த மேட்ச் பால்மேராஸ் தான் விளையாடுறான். என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கம்போஸரோட ப்ளே பண்ணா அப்படின்னா ஒரு கிரியேட்டிவ் மான்ஸ்டரா வர்றதுக்கு ரொம்பவே நல்ல சான்ஸ் இருக்கு. போட்டஃபோகோ அவன் மேல 2 கண்ணு மட்டும் இல்ல ஒரு 3, 4 கண்ணு வச்சே ஆகணும். போட்டஃபோகோல இகோர் ஹிசூஸ் ஆல்ரெடி பால்மேராஸை துவம்சம் பண்ணியிருக்கான் ரிவர்ஸ் பிக்சர்ல. என்ன பண்றான்னு இந்த மேட்ச் பார்க்கணும். அண்ட் அவன் மேலேயும் எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருக்க போகுது. லுக் பால்மேராஸ் எப்படின்னா பொசிஷன் ப்ளே தான் பண்ணுவாங்க. கீப் த பால் அண்ட் திடீர்னு எங்கேருந்தோ ஒரு ஷாட் எடுத்துருவானுங்க பில்டப் பண்ணி. அதுதான் பால்மராஸோட ஃபுட்பால். போட்டஃபோகோ எப்படின்னா நீங்க பொசிஷன் வச்சுக்கிறீங்களா? ஓகே. நாங்க டயகனல்ல ஒரு பிங்க் பாஸ் பண்ணி கவுண்டர் அட்டாக்ல ஒரு ஈஸியான கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிய கிரியேட் பண்ணுவோம். அப்படின்னு தான் இந்த டீம் இருக்காங்க. ஒரு கான்ட்ராஸ்டான பிளே ஸ்டைல் 2 டீம் கிட்டயும் ஒரு ஃபயர் வொர்க்கான மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ரொம்பவே இன்டென்ஸா இருக்க போகுது. இந்த மேட்ச வின் பண்றவங்க வந்து செல்சி வெர்சஸ் பெனிஃபிகால யார் வின் பண்றாங்களோ அவங்கள தான் குவார்டர் ஃபைனல்ஸ்ல ஃபேஸ் பண்ண போறாங்க. ஓகே. ஹியர் இஸ் மை போல்டஸ்ட் ஹெல் பிரெடிக்ஷன். பால்மேராஸ் 2-1ன்னு ஒரு எட்ஜி விக்டரியா தான் வின் பண்ண போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் போட்டஃபோகோ இந்த ஒகேஷன்ல வின் பண்ற அளவுக்கு குவாலிட்டி இல்லன்னு என்னோட ஒப்பீனியன். கமெண்ட்ல என்ன தோணுதோ ரோஸ்ட் பண்ணி விட்டு போங்க. இந்த மேட்சோட பிரெடிக்ஷன்ஸ் அண்ட் உங்களோட தாட்ஸ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் லைவ்ல மறக்காம ஜாயின் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.